பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல யாரு இன்டெலிஜென்ட், விமல் ஆர் கமல் அப்படின்னு பார்ப்போம். விமல் அண்ட் கமல் கிட்ட என்ன அப்படின்னா 3 கோடி ரூபாய் 2 பேர் கையிலும் இருக்கு. கமல் என்ன பண்றாப்ல அப்படின்னா அந்த 3 கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, ஒரு 10 வீடு கட்டி விடுறாரு. ஒரு வீட்டுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhsன்னு வச்சுக்கிறீங்களேன். ஈச் ஹவுஸ் ஒரு வீட்டுக்கும் 30 லட்ச ரூபா செலவு பண்ணி கட்டுறாரு. அது வாடகைக்கு விடுறாரு. கட்டிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு வீட்டுக்கு 10,000 rupees. அப்போ மாசத்துக்கு அவருக்கு எவ்வளவு வரும்? 10 வீடு கட்டி விடுறாரு அப்படின்னா 1 லட்சம் ரூபா. அப்போ 12 மாசத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 12 லட்ச ரூபா வருது. 12 lakhs. இது இவருக்கு ஆண்டுக்கான அவர் எடுக்கக்கூடிய அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா வருது. நாம அப்படியே வாங்க இங்கிட்டு பார்ப்போம். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிசினஸ் ஓரியன்டா இருக்காரு. இல்ல கொஞ்சம் தெளிவா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன பண்றாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு 3 கோடி ரூபாயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா 3 கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு வீடு தேவைப்படுது இல்லையா, அவர் என்ன பண்றாரு, இந்த 10,000 இவர் விட்டுருக்காரு இல்லையா வீடு, அந்த ஒரு வீட்டுல இவர் வாடகைக்கு இருக்காரு. சோ மாசம் 10,000 கொடுத்து இந்த வீட்டுல வாடகைக்கு. இப்போ இவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 crores போட்டு விடுறாரா. ஸோ நீங்க இங்க ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 12% வச்சுக்கிறீங்களேன், 12% CAGR வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு 36 லட்சம் வருஷத்துக்கு கிடைக்குது. ஆனா இங்க இவருக்கு வருஷத்துக்கு கிடைக்கிறது 12 லட்ச ரூபாய் கிடைக்குது. நீங்க பாருங்க, இங்க 36 லட்ச ரூபாய் இங்க இருக்கு, இங்க 12 லட்ச ரூபாய்.